மக்களே ஆடியோ வீடியோ கிளியர் நினைக்கிறேன். நம்ம டேரெக்டாக இன்னைக்கு ஏப்ரல் 16th சிஏ போயிடலாம். ஓகே ஓகே, ஆடியோ வீடியோ ஓகே நினைக்கிறேன். டேரெக்டாக போயிடுவோம். ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு நேஷ்னல் நியூஸ் போயிடுவோம். மக்களே ஆடியோ வீடியோ ஓகே. ஃபர்ஸ்ட் நியூஸ் நேஷ்னல் நியூஸ் போயிடுவோம். ஹைட்ரோஎலக்ட்ரிக் ப்ராஜெக்ட், எட்டலின் ஹைட்ரோஎலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் ஏன் படிக்கிறோம்? இது முக்கியமான நியூஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் முக்கியம். ஏன்னா இது எங்கே பண்ணுறாங்க பாருங்க, அருணாச்சல பிரதேஷில் பண்ணுறாங்க. அருணாச்சல பிரதேஷ் வந்து ஒன் ஆஃப் த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட். நார்த்தின் வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குல்ல, அருணாச்சல பிரதேஷ், அசாம், சிக்கிம், மேகாலயா, மணிப்பூர், மிசோரம், இங்கெல்லாம் டெவலப்மெண்ட் கம்மி மக்களே. ஸோ அங்கே ஏதாவது ஒன்று பண்ணுறாங்கன்னா ஸோ அது வந்து கொஞ்சம் மேபி கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ஈஸியாக நினைக்காதீங்க, இந்த கொஷின் கேட்க வாய்ப்பு மேபி நல்லா டீட்டெயிலாக படிச்சுங்க. எங்கன்னா திபாங் வேலையில் பண்ணுறாங்க, அங்கே நிறைய வந்து ட்ரைப்ஸ் இருக்கிற இடம். கெப்பாசிட்டி வந்து அந்த ஹைட்ரோலிக் ப்ராஜெக்ட் கெப்பாசிட்டி வந்து 3097 மெகாவாட்ஸ். ஓகேங்களா, இந்தியாவோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஹைட்ரோலிக் ப்ராஜெக்டாக சொல்கிறாங்க. எந்த ரிவருக்கு, 2 ரிவருக்கு நடுவில் கட்டுறாங்க, 2 டேம் கட்ட போகிறாங்க. ஒன்று வந்து ட்ரை ரிவர், இன்னொன்று வந்து தாங்கோன் ரிவர். அது ட்ரிபியூட்ரி ஆஃப் திபாங் ரிவர், ரெண்டுத்தோட ட்ரிபியூட்ரி தான் அந்த 2 ரிவரும். ட்ரை ரிவரில் வந்து அங்கே கட்டுற டேம் வந்து 101.5 மீட்டர் ஹைட்டு. தேங்கோன் ரிவர் அங்கே வந்து 80 மீட்டர் ஹைட்டில் கட்டுறாங்க. இதுக்கு வந்து காஸ்ட் வந்து இது வந்து ஜாயிண்ட் வெஞ்சராக பண்ணுறாங்க. ஜாயிண்ட் வெஞ்சர்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு பேர் சேர்ந்து 2 இல்லை 3 பேர் சேர்ந்து ஃபண்டிங் பண்ணி பண்ணுவாங்கல்ல. இங்கே 2 பேர், ஒன்று ஜிண்டால் பவர் வந்து 74% ஸ்டேக் ஓன் பண்ணுறாங்க. அந்த அருணாச்சல் பிரதேஷோட ஹைட்ரோ பவர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து 26% வந்து ஸ்டேக் ஓன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இவங்க அருணாச்சல் பிரதேஷ் வந்து எவ்வளோ கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்க, அலோகேட் பண்ணுறாங்கன்னா 269.97 crore. ஓகேங்களா, இவ்வளோ பார்த்தா போதும் மக்களே. ஓகேங்களா, அடுத்த நியூஸ் போயிடுவோம். அருணாச்சல் பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் யார், கமெண்ட்ல போடுங்க மக்களே. அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். இது என்னன்னா விருப்பக்ஷா டெம்பிள், இங்கே இருந்து கர்நாடகா இருக்கு, ஹம்பி. இது ஒன் ஆஃப் த யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட். என்ன இருக்குன்னா, லாங் மழை ரொம்ப பெஞ்சு அந்த ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒரு சில பகுதி வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு. ஆர்கியாலஜிக்கல் சர்வே வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கேட்கலாம் அப்படின்னா, இது யுனெஸ்கோ சைட்டில் இருக்குல்ல, மேபி இந்த கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, யுனெஸ்கோ சைட் அவங்க எப்போ வாங்கினாங்கன்னு இருக்கு பாருங்க கீழே. 1986 இந்த இடத்துக்கு வந்து யுனெஸ்கோ சைட் கொடுத்துருக்காங்க. இதோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து 1600+ மானுமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் ஜோன், ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் ஜோன்னு சொல்கிறாங்க. எங்கன்னா ஹம்பியில் இருக்குது, கர்நாடகா. ஓகேங்களா, இதை யார் பண்ணாங்க, எந்த பீரியட் இதை கட்டினாங்கன்னா, இது ஒரு சிவன் டெம்பிள் தான் மக்கள். இங்கே கேபிட்டல் விஜயநகர எம்பையர் இருக்கும்போது கட்டியிருப்பாங்க. ஃபவுண்ட் பண்ணது யார், ஹரியராவன் அண்ட் புக்கராயாவன், அவங்க தான் ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த டைனஸ்டினா சங்கம் டைனஸ்டி. எஸ்டாப்ளிஷ் பண்ணது காமன் இதோட 1336. ஓகேங்களா, அந்த இயரில் தான் வந்து இந்த கோயில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, அவங்க எந்த இயர் வந்து யுனெஸ்கோ சைட்டில் ஆட் பண்ணாங்க அதை கேட்கலாம். யுனெஸ்கோட ஸ்டாட்டிக் ஆர்டர்ஸ்லேயே 19 எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் அதை போட்டுரு, யுனெஸ்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கம்பெனியில் போடுங்க மக்களே. மேபி இது ஃபவுண்ட் பண்ணது யார், அந்த அளவுக்கு டைனஸ்டி எந்த சங்கம டைனஸ்டி யாருன்னு வருது. ஓகேங்களா, இது எங்கே இருக்குன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கர்நாடகா ஹம்பி அந்த பிளேஸில் இருக்குது. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் நியூஸ் போய்டுவோம் மக்களே. நெக்ஸ்ட் நியூஸ், நித்தி ஆயோக் ரிப்போர்ட் ஆன் ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி. ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரினா தெரியும், ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி தெரியும், மூவிங் வெஹிக்கிள்ஸ், கார், பைக், இந்த மாதிரி. அதில் இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி எந்த லெவலில் இருக்குன்னு இந்த ரிப்போர்ட்டை சொல்கிறாங்க. இந்தியா வந்து 4th place வந்திருக்கு மக்களே. அப்போ ஃபர்ஸ்ட் 3 யாருன்னு பார்க்கணும், சைனா, US, ஜப்பான். ஓகேங்களா, இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணது நித்தி ஆயோகோட வைஸ் சேர்மன் சுமன் பெரி தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. நித்தி ஆயோட சேர்மன் வந்து நம்மளோட ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா, நித்தி ஆயோட இங்கே ஸ்டாட்டிக் கீழே இருக்கு பாருங்க. சேர்பர்சன் வந்து பிரைம் மினிஸ்டர், வைஸ் சேர்பர்சன் வந்து சுமன் பெரி, CEO வந்து PVR சுப்ரமணியம். நித்தி ஆயோக் வந்து 2015 தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. இதுனா இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா, பிளானிங் கமிஷன் ஒன்று இருந்தது, அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா ஆயோக். செக்டார் வைஸ் என்னென்ன டிரான்ஸ்ஃபார்ம்லாம் பண்ணலாம், என்னென்ன டெக்னாலஜிக்குள்ளே கொண்டு வரலாம், இந்த மாதிரி இதுக்காக உருவாக்குறது தான் இந்த நித்தி ஆயோக். ஓகேங்களா, ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இந்த நியூஸ் வருவோம், இந்த நியூஸில் டீட்டெயிலாக வரும். ஓகே, இந்தியா வந்து எவ்வளோ
மேனுஃபேக்சரிங் செக்டர் ஆட்டோமேட்டிக் செக்டர் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்தியா வந்து 20 பில்லியன் அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து குளோபல் எக்ஸ்போர்ட்டில் வந்து குளோபல் லெவலில் இருக்கிற கான்ட்ரிபியூஷனில் இந்தியாவோட பங்களிப்பு வந்து 3% தான். 3% 20 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இம்போர்ட் இறக்குமதி பண்ணுறோம்ல, அதுவும் 20 பில்லியன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆல்மோஸ்ட் வந்து இதில் டெபிசிட் இல்லை, ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு இறக்குமதி பண்ணுறாங்க. அதான் சொல்கிறாங்க நெக்லிஜிபிள் ட்ரேட் சர்ப்ளஸ். கொஞ்சம் சர்ப்ளஸ்னா எக்ஸ்ட்ரா நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். ஏற்றுமதி பண்ணுற எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ அங்கே ஃபாரின் கரன்சி உள்ள வரும்ல, அது நல்லது தானே, அதுதான் சர்ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம், இறக்குமதி பண்ணுறதை விட எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அதுதான் சர்ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? குளோபல் மார்க்கெட் சைஸ் எவ்வளோனா 2020 அப்போ யூஎஸ் டாலர் 700 பில்லியன் இருந்திருக்கு 2020. கரண்ட் டேட்டா இல்லை, இது 2020. ஓகே, இந்த ஆட்டோமேட்டிக் செக்டாரில் இந்தியாவோட ஜிடிபிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ முக்கியம் இல்லை, ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துங்க. நம்மளோட ஜிடிபியில் 7.1% வந்து ஆட்டோமேட்டிக் செக்டார் தான். மேனுஃபேக்சரிங் நிறைய விதமான மேனுஃபேக்சரிங் இருக்குது, அதில் ஆட்டோமேட்டிவ் மேனுஃபேக்சரிங் 49% சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த அளவுக்கு பார்த்தா போதும் மக்களே, மற்றதெல்லாம் வேணாம். ஓகேங்களா? இது பார்க்கணும். இதுக்கு அடுத்து தான் 2030 வரப்போ நம்மளோட டார்கெட் 2030 வரப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கரண்ட்டாக வந்து நம்மளோட எக்ஸ்போர்ட் வந்து 20 பில்லியன் இருக்குது யூஎஸ் டாலர்ஸில். 2030 வரப்போ அது 60 பில்லியனாக இன்க்ரீஸ் பண்ணணும்னு டார்கெட் வச்சுருக்காங்க. அப்போ வேர்ல்டோட ஷேரில் நம்ம 8% நம்மளோட ப்ராடக்ட் தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டார்கெட் வைக்கிறாங்க 2030. எவ்வளோ நம்ம ப்ரொடக்ஷன் டார்கெட் வைக்கிறாங்கன்னா, யூஎஸ் டாலர்ஸ்மே 145 பில்லியன் அளவுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 16 பில்லியன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், மிச்சம் வந்து டொமஸ்டிக் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் இந்தியாவுக்கு. ஓகேங்களா? இது அந்த டைமில் 2030 நம்ம ட்ரேட் சர்ப்ளஸ் எவ்வளோ இருக்குன்னா 25 பில்லியன், ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 2030 வரப்போ 145 பில்லியன் அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்களா? 145 பில்லியன் ப்ரொடக்ஷன் பண்ணி அதை 60 பில்லியன் வந்து ஏற்றுமதி பண்ணிட போகிறாங்க, மிச்சம் டொமஸ்டிக் யூஸ் ஆக போகுது. இப்படி அதாவது இங்கே யூஸ் பண்ணுறத விட நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும்? நிறைய கரன்சி உள்ளே வருமா? இதுதான் சர்ப்ளஸ். நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாக நம்ம உருவாக்குறோம், இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு மிச்சத்தை ஏற்றுமதி பண்ணுறோம்ல, அதனால நமக்கு பெனிஃபிட் தான். இங்கேயும் டொமஸ்டிக்லேயே இருக்கலாம், அங்கே ஏற்றுமதி பண்ணுறதால அங்கே இருக்கிற காசு நமக்கு உள்ளே வரும். ஸோ இதுதான் சொல்கிறாங்க, சர்ப்ளஸாக இருக்குது நல்லது தான் மேனுஃபேக்சரிங்கில். ஜாப் கிரியேஷன் வந்து இவ்வளோ இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க 2030. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன கேட்பாங்கன்னா 2030 டார்கெட் பற்றி கேட்கலாம். 2030 வந்து குளோபல் மார்க்கெட் ஷேரில் நம்ம இந்தியாவிலேருந்து ஆட்டோமேட்டிக் செக்டர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொன்னாங்க நித்தி யோகா அப்படின்னு கேட்கலாம். 8%. ஓகேங்களா? வேல்யூவாக பார்த்தோம்னா யூஎஸ் டாலர்ஸில் 60 பில்லியன். அதே மாதிரி எவ்வளோ ப்ரொடக்ஷன் டார்கெட் சொன்னாங்க, ப்ரொடக்ஷன் டார்கெட் மொத்தமாக அதுவும் கேட்கலாம். யூஎஸ் டாலர்ஸில் 145 பில்லியன். ஓகேங்களா? அதே மாதிரி ஜாப் கிரியேஷன் கேட்பாங்க, ஜஸ்ட் நோட் பண்ணிக்க 20-25 lakhs ஜாப் கிரியேஷன். இது வழி இப்போ அதே ரிப்போர்ட்டில் சில சிக்னிஃபிகண்டான நியூஸ், இந்தியா என்னென்ன இனிஷியேட்டிவ்லாம் பண்ணாங்க அப்படின்னு மேக் இன் இந்தியா பற்றி பேசியிருப்பாங்க. மேக் இன் இந்தியா ஒன்றும் இல்லை மக்களே, 2014 லான்ச் பண்ணது. இது என்னன்னா இந்தியாவிலே டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் நிறைய கொண்டு வரணுன்றதுக்காக தான் மேக் இன் இந்தியா கொண்டு வந்தாங்க. எப்படின்னா இப்போ நம்மளுக்கு மேனுஃபேக்சர் பண்ணால் ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? காஸ்ட் வேணும், நம்மகிட்ட மணி வேணும். நம்மகிட்ட மணி இருக்கு, ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இன்னும் எக்ஸ்ட்ரா மணி இருந்தால் இன்னும் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும்? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உள்ளே கொண்டு வரணும். ஃபாரின்ல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே பண்ணாங்கன்னா அது வழியாக இங்கே வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, ஸோ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுமா? அப்போ நம்ம நிறைய ப்ராடக்ட் இது பண்ணுவோம், டொமஸ்டிக் தேவையானதும் மிச்சத்தை ஏற்றுமதி பண்ணுவோம். அதனால தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஊக்குவிச்சாங்க. அதுதான் இது மேக் இன் இந்தியா. மேக் இன் இந்தியா இப்போ ரீசெண்டாக 10 years கம்ப்ளீட் ஆச்சு. அதில் சொல்லியிருப்பாங்க, வேர்ல்டு பேங்க் வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் வந்து இந்தியாவுக்கு 63rd ரேங்க். 63 மக்களை அதை கரெக்டாக போடுங்க. வேர்ல்டு பேங்க்ல ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் இந்தியாவுக்கு என்ன ரேங்க் கொடுத்தாங்க அதை போடுங்க. அடுத்து வந்து அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க, 10 year ஆச்சு இல்லை, அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்மளோட மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து நம்மளோட ஜிடிபியில் வந்து 12-13% கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இது மேக் இன் இந்தியா கொண்டு வந்தது ரீசன் அதான். நிறைய டொமஸ்டிக்காக ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டு எக்ஸ்போர்ட்டும் பண்ணணும். இதனால நம்மளுக்கும் இங்கே நம்மளோட ப்ராடக்ட் இங்கே சேல் ஆகுதா, காஸ்ட் வருமா? எக்ஸ்போர்ட் பண்ணுறதால ஃபாரின் கரன்சி உள்ளே வரும், அதுவும் நல்லது தான். ஓகேங்களா? அடுத்து ஆத்ம நிர்பர் பாரத் பற்றி சொல்லியிருக்கேன். ஆத்ம நிர்பர் பாரத்னா ஒன்றும் இல்லை, செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா. நம்மளுக்கு தேவையான பொருளை நம்மளே டொமஸ்டிக்காக ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறது, அது பேர் தான் ஆத்ம நிர்பர் பாரத். ஃபாரின் இதில் நிறைய நமக்கு தேவையான நிறைய நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை, ஃபாரின் கண்ட்ரி டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ ஒரு பேட்டரி எக்கோ சிஸ்டம் வந்துன்னா அதுக்கு நிறைய பேசிக் ரா மெட்டீரியல் இருந்து ஃபைனல் அசம்பிளி வரைக்கும் நிறைய யூனிட் தேவைப்படுது. அந்த மாதிரி எல்லாத்தையும் முதல்ல ரெடி பண்ணணும். ரெடி பண்ணால் தான் இது பாசிபிள். அதுக்காக தான் ஆத்ம நிர்பர் பாரத் கொண்டு வந்தாங்க.
பர்டிகுலராக ஆத்மநிர்பர் பாரத்தில் இப்போ ரீசெண்டாக நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இவி எக்கோசிஸ்டம்க்கு நிறைய வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க. PLIன்னு சொல்லுவாங்க, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ். அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து யூஸ்வலாக ஒரு கம்பெனி வந்து 100 கார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ 200 பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நான் அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மணி தரேன், எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அமௌண்ட் தரேன். அதாவது நம்ம இந்த மாதிரி அன்ஸ்கில்டு ஒரு ஜாப்ஸில் ஒர்க் பண்ணுறப்போ பார்ப்போம்ல, நிறைய ஸ்கில் ஜாப்லேயே கூட இப்போலாம் இருக்குது. நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணுறோன்னா எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கு இன்சென்டிவ் தருவாங்க, எக்ஸ்ட்ரா அமௌண்ட். அதே தான் அதேமாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்க்கு எக்ஸ்ட்ரா யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ அவங்க இன்சென்டிவ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சைட்லேருந்து வரும். அதுதான் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ். அதை கொண்டு வந்து ஆத்மநிர்பர் பாரத்தை அதை வந்து மேம்படுத்த ட்ரை பண்ணாங்க. ஓகேங்களா, அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. MSME ஸ்டார்ட் அப்பையும் பூஸ்ட் பண்ணாங்க. MSMEக்கு வந்து ஒரு ஒரு MSMEக்கு நிறைய பண்ணுறாங்க. நமக்கு MSME பற்றி பேசினா நம்ம 1 hour பேசலாம், அவ்வளோ இருக்குது MSME பற்றி. இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன்னா, ரீசெண்டாக பட்ஜெட்டில் MSMEயோட டர்ன் ஓவர் தென் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் எவ்வளோ? முன்னாடி இருந்ததோட இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடி இருந்தது வேணாம், கரண்டாக என்ன இருக்குது அதை மட்டும் கொடுங்க. ஓகேங்களா, நம்ம MSME பொறுத்து லைவ்ல ஒர்க் எக்ஸ்பிளைன் பண்ணுற மக்களுக்கு இப்போ என்னன்னா, நான் சொல்கிறது கரெக்டாக உங்களுக்கு புரியுதா இல்லை சொல்கிறப்பே டவுட் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து லைவ்ல நம்ம கண்டிப்பாக இன்னொரு நாள் செய்ய பார்க்குறப்போ MSME பற்றி வரும். அப்போ நான் டீட்டெயிலாக MSME பற்றி மொத்தமே சொல்கிறேன். ஓகேங்களா, மேக்ஸிமம் அதுக்கு ரிலேட்டடாக சொல்கிறேன். அடுத்து ஃபேம், ஃபாஸ்டர் அடாப்ஷன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு வரும். அதுக்கு வந்து ஃபேஸ் 2 ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து 11,500 crore வந்து ஃபேஸ் 2 அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், எலக்ட்ரிக் காரு, ஆட்டோ இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து அது மட்டும் இல்லாமல் அதுக்கான சார்ஜிங் டெவலப்மெண்ட், சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுவாங்கல்ல, சார்ஜிங் யூனிட்லாம் ரெடி பண்ணுவாங்க, அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு இன்சென்டிவ் கொடுப்பாங்க. இதுலேயும் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் வரும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்வளோ நீ எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் பண்ணுறியோ உனக்கு எக்ஸ்ட்ரா நான் காசு கொடுக்குறேன், அவனை ஊக்குவிக்கிற மாதிரி மக்களே, அவ்வளோதான். PM E-Drive ஸ்கீம், இது வந்து ஃபினான்ஷியல் 26 வரைக்கும் இந்த ஸ்கீம் இப்போதைக்கு லான்ச் பண்ணி பட்ஜெட் வந்து 10,900 crore வந்து PM E-Drive இந்த ஃபினான்ஷியல் 26 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வேணா 2 வீலர்ஸ்க்கு எவ்வளோ, 2 வீலர்ஸ்க்கு 24.79 lakh 2 வீலர்ஸ் வந்து பண்ணணும். 3.2 lakh எலக்ட்ரிக் 3 வீலர்ஸ், 14,028 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ். ஓகேங்களா, போன வருஷம் அதுக்கு 3 வருஷமோ நம்ம நிதின் கட்கரி இருக்காருல்ல, அவர் வந்து மும்பையில் வந்து ஹைட்ரஜன் பேஸ்ட் ஒரு எலக்ட்ரிக் பஸ்ஸும் ஃபர்ஸ்ட் இனாகிரேட் பண்ணியிருப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 வருஷம். அதெல்லாம் இந்த ஸ்கீம் இதில் தான் வரும். அடுத்து சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறதுக்கு மட்டுமே 22,000 crore. எதுக்குன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நிறைய வந்துச்சு, நம்ம போயிட்டே இருக்கோம். ரீசெண்ட் எங்கன்னா வந்து சார்ஜ் கட் ஆகிடுச்சா, நியர்பை ஏதாவது சார்ஜ் ஸ்டேஷன் ஏற்கனவே கம்மியாக இருக்குல்ல, இப்போ அதுக்கான எக்கோ சிஸ்டம் இல்லை. இப்போ நம்ம பெட்ரோல் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறோம், ஆல்மோஸ்ட் ஒரு 10 kilometers ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த மாதிரி EVலையும் கொண்டு வரும், எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து அங்கங்கே இருக்கும். அதுக்காக 2,000 crore வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த E-Drive ஸ்கீம் கீழே. ஓகேங்களா, மக்களே ஸ்கீம் லைட்டாக சொல்லுன்னு நினைக்காதீங்க. நம்ம ஸ்கீம்ஸ்க்கு வந்து தனியாக செஷன் போக முடியுதான்னு பார்ப்போம். அப்படி இருந்ததுன்னா நம்ம அவ்வளோ டெப்த்தாக படிக்கணும்னு இல்லை. எந்த ஸ்கீம்லேயும் நம்ம பேங்கிங் சம்பந்த பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸில் தான் கேட்பாங்க. ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்க, நோடல் ஏஜென்சி யார், வேற என்ன கேட்கலான்னா, ரீசெண்டாக அந்த ஸ்கீமில் ஏதாவது பண்ணியிருப்பாங்க மக்கள், ஏதாவது ஸ்கீம் லாஸ்ட் 6 months அந்த அளவுக்கு படித்தா போதும். நீங்கள் ஸ்கீமில் இப்போது PEBல வரும்ல, PEB ப்ளஸ் வந்து நீங்கள் ரெகுலேட்டரி பாடிஸ் படிக்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கீம் அந்த ஒவ்வொரு நாளும் ஸ்கீமில் என்னென்ன பண்ணியிருக்காங்களோ மொத்தமே நோட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ்ல யூஸ் ஆகும், அவங்களோட மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. இந்த ஸ்கீமோட பேசிக் எப்போ லான்ச் பண்ணாங்க, எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, நோடல் மினிஸ்ட்ரி யார், என்ன டார்கெட்டு, எவ்வளோ பட்ஜெட் அலோகேட் பண்ணாங்க, கரண்ட் பட்ஜெட் எவ்வளோ, தென் வந்து வேற என்ன, அது ரீசெண்டாக ஏதாச்சும் அதில் பண்ணியிருக்காங்களா. இப்போ சூரியகர் மாஸ்டர் பிப்ளிஜி யோஜனான்னு இருக்குல்ல, அதை வந்து அடிக்கடி பார்க்குறோம். ரீசெண்டாக வந்து ஏதாச்சும் இன்சென்டிவ் அதோட லிமிட் சேஞ்ச் பண்ணுறாங்க, நிறைய கம்பெனிஸ் உள்ள வராங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஸ்கீமுக்கு லோன் கொடுக்குறவங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்குறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல. அந்த மாதிரி ரீசெண்ட் ஏதாவது பண்ணுறாங்க, அதை மட்டும் படித்தா போதும். அதனால ஸ்கீம்ஸ் இவ்வளோ படிங்க, ஸ்கீம்ஸ் பிடிப்படுத்திங்கன்னா நிறைய இருக்கும், அவ்வளோ படிக்கணும்னு நினைக்காதீங்க. பேசிக்காக நீங்கள் படிக்கும்போது ஒரு ஐடியா வச்சுருக்கோம். இவ்வளோ நிறைய டெப்த்தாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் யூஸ் ஆகும் கண்டிப்பாக ஒத்துக்கு. ஆனால் ஜஸ்ட் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும்னா ஆல்மோஸ்ட் அந்த ஸ்கீம்ஸை பற்றி பேசிக்காக நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கலாம். திருப்பி ரீட் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். லாஸ்ட் 6 months என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்திருக்கோ அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கு மேலே டைம் இருந்துச்சுன்னா மற்ற ஸ்கீம்ஸ் பார்த்துக்கலாம். அடுத்து PLI ஸ்கீம்ஸ் ஆல்ரெடி சொன்னல, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் ஃபார் ஆட்டோ அண்ட் ACC பேட்டரிஸ்க்கும் கொடுக்குறாங்க.
PLI ஸ்கீம் ஃபார் ஆட்டோ அண்ட் ஏசிசி பேட்டரிஸ் மட்டுமே பர்டிகுலராக 44,038 crore அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஆட்டோக்கு எவ்வளோ, பேட்டரிக்கு எவ்வளோ. ஆட்டோக்கு 25,000, இதுலேருந்து ஸ்பிளிட் பண்ணி தான் மக்களே, அவ்வளோதான். ஓகேங்களா? அந்த டோட்டல் அமௌண்ட் பார்த்துங்க. டோட்டல் அமௌண்ட் ரொம்ப முக்கியம். இது ஞாபகம் இல்லைன்னு பரவாயில்ல, டோட்டல் அமௌண்ட் இது முக்கியமான இருக்கும். மக்களை நிறைய சொன்னதால் இந்த நியூஸ் கன்ஃபியூஸ் ஆகிறது ஒன்றும் இல்லை மக்களே. ஆட்டோமேட்டிவ் செக்டாரில் இந்தியாவோட பொசிஷன் என்ன, நம்ம எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், நம்ம யார் ஃபஸ்ட்டு செகண்ட் தடுக்கணும், ஃபோர்த்தில் இருக்கும், யார் ரிலீஸ் பண்ணால் நித்தியோட வைஸ் சேர்பர்சன் சுமன் பெரி, நித்தியோட சேர்பர்சன் யார், நம்மளோட மோடி. அப்புறம் பிவிஆர் சுப்பிரமணியம், அவரோட டெசிக்னேஷன் என்ன, பிவிஆர் சாரி மக்களே, சிஇஓ மறந்துட்டேன். பிவிஆர் சுப்பிரமணியம் வந்து சிஇஓ. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா போதும். நித்தியோட எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேங்களா? இந்த அளவுக்கு பார்த்தா போதும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ நான் லைவ்ல ஒரு டைம் பார்த்துறீங்களா, இந்த பிடிஎஃப் எடுத்து ஒரு டைம் ரீட் பண்ணுங்க. ஒரு டைம் இன்னைக்கும் நம்மளுக்கு ரீட் பண்ண போறீங்க, அதில் கிறிஸ் போடுவீங்களா, அதில் கண்டிப்பாக ரிவைஸ் ஆகிடும். அப்புறம் வீக்லி ஒரு டைம் ஒரு பிடிஎஃப் வீக்லி படிக்கிறப்போ பொறுமையாக, ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்போ 1 hour ஆகுதுன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்போ 1 hour ஆகக்கூடாது, அப்படியே பார்க்கணும். அவ்வளோதான். ரிவைஸ் பண்ணுறப்போ ஒரு 20 to 30 minutes, 20 minutes அவ்வளோதான். அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்போ ஒரு 1.5 hours 2 hours கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. படிக்கிறது, நோட்ஸ் எடுக்கணும், எடுங்க, தென் குவிஸ் போடுறது. அந்த ஃபர்ஸ்ட் டே சொல்கிறேன்ல, அதுக்கு அவ்வளோ பண்ணலாம். அடுத்தடுத்து போகிறப்போ அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. டக்குன்னு பார்க்கணும். ஆல்ரெடி படிச்சது ஓகே, நான் இந்த வேலை தானே அப்படியே குவிஸ் போட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த அளவுக்கு படிக்கும். இங்கே ஷார்ட் அண்ட் டிப்ஸாக தான் கண்டென்ட்டே இருக்கும். ஏன் நிறைய கண்டென்ட் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க கிராப் பண்ணி தான் கொண்டு வராங்க. எது தேவையோ அதை மட்டும் தான் கொண்டு வராங்க. ஓகே, அடுத்த நியூஸ் போயிடுவோம் மக்களே. இது என்னன்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை நம்மளுக்கு தெரியும்ல. நம்ம இதுதான் நம்மளோட இண்டிபெண்டன்ஸ்க்கே ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டாக இருந்திருக்கும். அதோட 106 anniversary எங்கே, இது பஞ்சாப்ல தான் நடந்த பஞ்சாப் தான் உங்களுக்கு தெரியும்ல. அங்கே வந்து மோடி போயிட்டு அந்த அந்த பிளேஸ்க்கு போயிருப்பார் ஆனிவர்சரி வந்ததால். இதில் இவரை பற்றி ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ரீ சங்கரன் நாயர் அவர் வந்து அந்த டைமில் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்காக அவர் தான் வந்து கோர்ட்டில் வாதாடினார். அவர் எங்கே கேரளாவை சேர்ந்தவர், மணக்கரா வில்லேஜ் கேரளாவை சேர்ந்தவர். 1857 பிறந்தவர். அவர் தான் அந்த டைமில் இது சம்மந்தமாக கோர்ட் போயிருப்பாங்கல்ல, அப்போ நம்ம இந்தியாவுக்கு அவர் தான் வாதாடி இருப்பார் வக்கீல். அதனால தான் அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போஷன் பிரிட்டன் ரூலை எதிர்த்து அவர் பேசியிருப்பார். ஓகேங்களா? ஜாலியன் வாலாபாக். இது ஹிஸ்ட்ரி நியூஸான மக்கள் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியுது, டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை நிறைய நான் சொல்லலை, அவ்வளோதான். நீங்கள் படிச்சிங்கனாவே புரியும். அவரை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. சங்கரன் நாயர் அவர் எங்கே படித்தாரு இல்லை அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. பிரசிடென்ட் காலேஜ் மெட்ராஸில் படிச்சிருக்காரு. ஓகேங்களா? அவ்வளோதான். இது வந்து நமக்கு இதில் கேட்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு ஹிஸ்ட்ரி நியூஸ் மாதிரி. இது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியுன்றதால நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணல. இன்டெப்த்தாக இதில் போகலாம். 106 anniversary மேபி எத்தனாவது ஆன்சரிங் கேட்டாங்கன்னா போகணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஜாலியன் வாலாபாக் பர்டிகுலர் அமிர்தசர் பஞ்சாப் அங்கே போயிருப்பார் பிரைம் மினிஸ்டர். அந்த பிளேஸ் முக்கியம் பார்த்து. ஓகே, இது சீட்டா ரீலொகேஷன். இது மேபி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சீட்டாவை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணணும். இந்தியாவில் 8 சீட்டா, நபிபியாலேருந்து 8, தென் வந்து சவுத் ஆப்பிரிக்காலேருந்து 12 கொண்டு வந்து மத்திய பிரதேச இருக்க குனு நேஷனல் பார்க்கில் விட்டாங்க. ஆனால் ரீசெண்டாக சிலது வந்து அந்த என்விரான்மெண்ட் செட் ஆகலன்றதால இறந்தும் போயிடுச்சு. 8 adult தென் 5 cubes வந்து இறந்துடுச்சு. ஓகேங்களா? அதில் இப்போ இன்னும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சீட்டா கன்சர்வேஷன், நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, இதுலேருந்து ரெண்டு சீட்டா மட்டும் எடுத்து ரீலோகேட் பண்ணுறாங்க. எங்கே பண்ணுறாங்கன்னா, காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. இங்கேருந்து அங்கே, ஏன்னா அது அந்த சூழ்நிலை மாறினா மேபி கொஞ்சம் பெட்டரான என்வரான்மெண்ட்டில் இருந்தால் இந்த மாதிரி டெத் ஆகிறது நடக்காமல் இருக்கும்ல, அன்ஃபார்ச்சுனேட் இந்த மாதிரி ஆகிறதுலாம் நடக்காமல் இருக்கும். ஸோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. 2 பண்ணுறாங்க. அதோட நேம் சொல்கிறாங்க. ஒன்று பிரபாஸ், இன்னொன்று வந்து பவக். ஓகேங்களா? பிரபாஸ் இதில் நேம் இருக்கா ஆட் பண்ண சொல்கிற மக்களுக்கு. பிரபாஸ் அண்ட் பவக் அதை பண்ணுறாங்க. எங்கே காந்தி நகர் வைல்ட் லைஃப் சான்ச்சுரிக்கு பண்ணுறாங்க. எங்கே இருந்து குனோ நேஷனல் பார்க்கில் இருந்து. ஓகேங்களா? இந்த குனோ நேஷனல் பார்க்கில் கரண்ட்டாக எவ்வளோ இருக்குன்னு சொல்லி 26 இருக்கா மக்களுக்கு. 17 வந்து வைல்டு மீன்ஸ் அது அப்படியே வந்து ஓப்பன் ஸ்பேஸில் சுற்றிட்டு இருக்கும். அந்த மாதிரி 17 இருக்கு. 9 என்க்ளோஷர் அப்படின்னா குண்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்காங்க. 9 டோட்டலாக 26. ஓகேங்களா? காந்தி சாகர் வேற என்ன உயிரினம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. சிங்கரா, சௌசிங்கா, நீர்கை, சிட்டல், இதெல்லாம் ஆல்ரெடி அங்கே வசிக்கிற உயிரினங்கள் அதெல்லாம் போட்டிருக்காங்க. காந்தி சாகர் அந்த அளவுக்கு கேட்க மாட்டான். எத்தனை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க. இந்த ப்ராஜெக்ட் சீட்டா எந்த வருஷம் அது போட்டிருக்காங்க. இதிலே இருக்கு 2022 கேட்கலாம்னு நினைச்சேன். அதிலே போட்டாங்க. 2022 தான் அதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. நான் சொன்னேன்ல இந்த 8+12 அது. ஓகே மக்களே, சரி. இது ரிலேட்டடாக வந்து சீட்டாவோட ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர்.
அதாவது நேச்சுரல் ப்ரொடக்ட் பண்ணுறது, இது மாதிரி என்னென்ன விலங்கினங்கள் எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது, வல்னரபுளாக இருக்கா, டேஞ்சராக இருக்கா, இல்லை வந்து அந்த உயிரினமே அழியிற போகிற ஸ்டேஜில் இருக்கா, இதெல்லாம் வந்து இவங்க சொல்லுவாங்க மக்களே. இந்த IUCN அவங்க வந்து சீட்டாவோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொன்னால் வல்னரபுள்னு வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து இது ரிலேட்டடாக நம்ம என்ன வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆக்ட் வந்து 1972, அதனால வச்சுங்க. அப்புறம் வந்து சிட்ஸ், இது வந்து என்னன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். IUCN மாதிரி IUCN வந்து ஸ்டேட்டஸ் மட்டும் சொல்லுவாங்க. இவங்க அவங்க ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக இப்போ இல்லீகலாக இப்போ நிறைய வந்து எக்ஸாம்பிள் மான் வந்து கில் பண்ணி அதை நம்ம ஃபுட்டுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சில இடத்துல ட்ரேடுக்காக வெளிநாட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் தப்பு தானே. ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக இவங்க இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் சிட்ஸ்னால் வந்து கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ். டக்குன்னு மறந்துச்சு மக்களே. ஓகேங்களா. அது இந்த மாதிரி வர எக்ஸ்பான்ஷன்லாம் சில டைம் கேட்க வாய்ப்பு இருக்குது மக்களே. ஆனால் வந்து இது கேட்பாங்கன்னு தெரில. பேங்கிங் டேர்ம்ஸில் வருது இல்லை. இப்போது எக்ஸாம்பிள் வந்து IMPஸ்ன்னு இருக்கு வச்சுங்க, இமிடியட் பேமெண்ட் சிஸ்டம். எஸ்னா என்ன, பின்னா என்ன, அந்த மாதிரி கேட்கலாம். அப்புறம் இது நேஷனல் லெவலில் நியூஸ். இப்போ சாகர் இருக்குது, சாகர் செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இன் த ரீஜன், அதில் ஆர்னா என்ன, ஏன்னு என்ன, அந்த மாதிரி கேட்பாங்க. சரி, 1 or 2 கொஷின் எப்பயாவது வரும். எல்லா மெயின்ஸ்லேயே வராது, சில மெயின்ஸில் வரும். அதனால் இதையும் படிங்க. சிம்பிளாக வந்து அப்படி விட்டு போயிடுங்க. அதோட எக்ஸ்பான்ஷனும் படிங்க. சிம்பிள் தான், நீங்கள் 2 times ரீட் பண்ணிங்கன்னா போயிடும். ஓகே. அடுத்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் போயிடுவோம். மார்கன் ஸ்டான்லி இவங்க வந்து கிரெடிட் ரேட் ஒன்றும் இல்லை மக்கள், எந்தெந்த கண்ட்ரி எந்தெந்த எவ்வளோ எக்கனாமி, அவங்களோட எக்கனாமி எப்படி க்ரோத் ஆயிருக்கு, என்னென்ன சேலஞ்ச் இருக்குது, இதெல்லாம் எல்லா கண்ட்ரிக்கும் இவங்க அப்பப்போ ஒவ்வொரு குவார்ட்டருக்கு வந்து குவார்ட்டருக்குன்னு இல்லை மந்த்லி கூட இவங்க ரிப்போர்ட் வரும். அப்பப்போ இவங்க ப்ரொடக்ஷன், அதான் இவங்களோட வேலையை மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபினான்ஷியல் இயர் 26, ஃபினான்ஷியல் இயர்னா ஒன்றும் இல்லை மக்கள், ஏப்ரல் 1 March 31 வரைக்கும் இருந்தால் ஃபினான்ஷியல் இயர். நம்ம கேலண்டர் இயர் நமக்கு எல்லாருமே தெரியும், Jan to December. ஃபினான்ஷியல் இயர்னா ஏப்ரல் 1 March 31 வரைக்கும். அதே மாதிரி எத்தனாவது இயர்னு ஒன்று இருக்கும், அது டிசம்பரில் தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எத்தனாவது இயர் அதை பற்றி நியூஸ் வந்தால் நம்ம அதை பார்ப்போம். ஓகேங்களா. இந்த நியூஸ்க்கு வந்துடும். இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபினான்ஷியல் 26 கரெக்டாக ரன் ஆகிட்டு இருக்க ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து GDP வந்து குறைச்சிருக்காங்க. இது வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்பியும் மாறும். 6.5 6.1 குறைச்சி. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், இப்போது US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து நிறைய கண்ட்ரி மேலே டாரிஃப்லாம் போடுறாரு, எக்ஸ்ட்ரா வரி விதிக்கிறாருல. ஸோ நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பாதிக்கும். அதனால வந்து இந்த ப்ரெடிக்ஷன் விட்டுருக்காங்க. மேபி அந்த ட்ரேட் டாரிஃப்லாம் குறைஞ்சிச்சுன்னா இது திருப்பி இன்க்ரீஸும் பண்ணுவாங்க. அதனால் இது வந்து ஸ்டாட்டிக் கிடையாது, மாறும். ஜஸ்ட் இப்போதைக்கு. சரி, இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஸ்டாட்டிக்கானா ஜிடிபியோட பேஸ் இயர் என்ன, ஜிடிபினா என்ன, ஜிடிபினா நான் சொல்ல முடியும், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ்னா மொத்தம் சொல்லுவாங்களா. இப்போ நம்மளுக்கு சேலரி வாங்க போய் பார்த்துருக்கோம், பே ஸ்லிப்பில் கிராஸ் நெட்டு அப்படின்னு இருக்கும். நம்மளோட பிடித்தம்லாம் போகாமல் மொத்தமாக இருக்கிறத கிராஸ் சொல்லுவோம். பிடித்தம் போயிடுச்சுன்னா அது நெட்டு. நம்ம கட்ட வேண்டிய இப்போ பிஎஃப் இஎஸ்ஐலாம் கட்டுறோமா, அதெல்லாம் போக மிச்சம் இருக்கிறது வந்து நெட்டில் வரும். கிராஸ்னா அதெல்லாம் மொத்தமாக இப்போ ஒரு 90,000 சேலரி அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கைக்கு 70 தான் வருது அப்படின்னா அந்த 70 நெட்டு, 90 வந்து கிராஸ். ஓகேங்களா. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் தான் GDP. என்ன மீனிங்னா வந்து நமக்கு ஒரு கண்ட்ரியில் உள்நாட்டில், தமிழ்லேயே சொல்கிறேன், உள்நாட்டில் உற்பத்தி பண்ணி நம்ம அதை உள்நாட்டில் விற்கிறோமா, அதனால நமக்கு காசு வருதா. இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு லேப்டாப்பே மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. லேப்டாப்புக்கு எல்லா பொருளையும் அசம்பிள் பண்ணி இங்கே உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணி அசம்பிள் பண்ணி இங்கே விற்கிறேன். அதை வாங்குற கஸ்டமர் என்கிட்ட காசு கொடுப்பான். அதை அப்படியே கவர்மெண்ட்டுக்கு தான் போகும், டேக்ஸ் சேர்த்து கடைசியாக கவர்மெண்ட்டுக்கு போகும்ல. இந்த மாதிரி உள்நாட்டிலே பொருளை உற்பத்தி பண்ணி உள்நாட்டிலே விற்கிறதால உள்நாட்டில் உற்பத்தி ஆகிற ஜென்ரேட் ஆகிற இன்கம், அதுதான் GDP, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேங்களா. இந்த ஜிடிபின்னு ஒரு பேஸ் இயர் இருக்கு மக்களே, அது 2011 to 2012 இப்போ கரண்டாக இருக்குது. ஃபினான்ஷியல் இயர் 2011 to 2000 அதுதான். இப்போ அதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மாற்றுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 23 மாற்றணும். ஏன்னா இப்போ நிறைய நம்மளோட இன்ஃப்ளேஷன் சரி எல்லாமே மாறிடுச்சு. 10 years முன்னாடி இருந்து இப்போ நம்மளோட காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் மாறிடுச்சு, எல்லாமே இப்போ நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அப்போ GDP ரிவைஸும் மாறணும் அடிக்கடி. இப்போ நம்ம 16th பே கமிஷன் பார்க்குறோம். ஏன் பார்க்குறோம்னா, ஏன் அதை கொண்டு வராங்கன்னா, இன்ஃப்ளேஷன் ஆகும். இப்போ 20,000 சேலரி முன்னே வாங்கிட்டு இருந்தோம், அதே 20,000 வச்சு ரன் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு 10 years அப்பப்போ வந்து கவர்மெண்ட் சில இதை மாற்றிட்டு இருப்பாங்க. ஆக்டை மாற்றுவாங்க, பேஸ் இயரை மாற்றுவாங்க. அந்த மாதிரி GDPக்கான பேஸ் இயரை இப்போ மாற்றத்துக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 23 மாற்றணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. கரண்டாக இருக்கிறது ஃபினான்ஷியல் இயர் 12. புரியுங்களா. ஃபினான்ஷியல் 12 என்ன அர்த்தம், 2011 ஏப்ரல் 1 இருந்து 2012 மார்ச் 31 வரைக்கும். புரியுதுங்களா. அதுக்கு மாற்றணும் கவர்மெண்ட் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் டார்கெட் சொல்றாங்கல்ல, ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் டார்கெட் வந்து 4% இருக்கும் அப்படின்றாங்க.
மக்களை எனக்கு வந்து நேற்று வீடியோ போடுறப்ப என்னன்னா என்னோட வாய்ஸ் வந்து மேபி லோவாக இருந்துருக்கலாம். எப்படி சொல்கிறது, மேபி ஆடியோ மிஸ்மேட்ச், இந்த ஆடியோ மிஸ்மேட்ச் இன்றைக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி மொபைல் வீட்டில் தான் பண்ணுறேன். லோவாக இருந்திருக்கேன். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் வீடியோ பார்த்து பேசுகிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி தர்றது வேறு. அப்போ வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஃப்ளோவில் பேசுவோம். அப்போ இருக்கிற நம்ம என்னென்ன எக்ஸாம்பிள் தோணுதோ எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு ஃப்ளோவில் சொல்லிடுவோம். ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு இப்போ கூட ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை, ஏதோ சொல்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இந்த கேமரா ஃப்ரண்ட்டில் இருக்குன்றது ஒரு அது கொஞ்சம் எனக்கு புதுசாக இருக்கு ஹேண்டில் பண்ணுறது. ஸோ போக போக அப்கமிங் கிளாஸில் நான் பெஸ்ட்டாக எனக்கு இருக்கிற எல்லா எக்ஸாம்பிளுமே இப்போவுமே சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னால் கொடுக்க முடியல. நேற்று வந்து கோபுரம் பற்றி நிறைய சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அது அந்த டைமில் மறந்துடுச்சு. ஸோ நம்ம இது எனக்கு இந்த லைவ் நர்வஸ், அந்த கேமரா நர்வஸ் போயிடுச்சுன்னா ஃப்ளோவில் வந்துடும். ஸோ மேபி எதுவும் தெரியல நினைக்காதீங்க. போக போக அப்கமிங் கிளாஸ் தான் நம்ம கொஞ்சம் பெட்டராகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஓகே, இங்கே வந்துடும். இன்ஃப்ளேஷன் டார்கெட் வந்து 4% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் முதல்ல. இந்த நியூஸில் நம்ம ஏன் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தோன்னா ஜிடிபின்னு என்னன்னு தெரியாமே இருக்கலாம்ல. ஜிடிபி பற்றி இன்னும் பேசலாம், நம்ம ஒரு 1 hour பேசலாம், அவ்வளோ இருக்குது ஜிடிபி பற்றி. ஜிடிபினா என்னென்னு ஒரு பேசிக் ஐடியா இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறப்ப புரியல. உள்நாட்டிலே ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி விற்கிறதால நம்ம கவர்மெண்ட்டுக்கு வர ரெவன்யூ, அதுதான் ஜிடிபி. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் போய்டுவோம் மக்களே. இது நேற்று பார்த்த நியூஸ் ஆச்சு, சாரி மக்களே, இது வச்சுட்டு இருக்காங்க. ஓகே, நேற்று பார்த்தோம்ல, சிம்பிளாக திருப்பி சொல்லிடுறேன். ரேசார் பே வந்து டர்போ யூபிஐ பிளக்கின்னா ஒரு ஆடிங் மாதிரி. டர்போ யூபிஐ, டர்போனா லைக் சார்ஜ், டர்போ சார்ஜர், ஸ்பீட் சார்ஜர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்மளுடைய டிரான்சாக்ஷன் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இது வந்திருக்கு. எதுக்காக இப்போ நம்ம கூகுள் பே, ஃபோன்பே, மேபி நேற்று வீடியோ யாரும் பார்த்துக்க முடியாது, திருப்பி சொல்கிறேன். கூகுள் பே, ஃபோன்பே இல்லை மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் போகும், அரசு அந்த பேஜில் கொஞ்சம் நான் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமை குறைக்கிறதுக்காக இந்த பிளக்கின் ஆட் பண்ணுறாங்க. ரேசார் பே லான்ச் பண்ணுறாங்க. யார் கூட சேர்ந்து லான்ச் பண்ணுறாங்கன்னா என்பிசிஐ பின் சர்வீசஸ் லிமிடெட், என்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அண்ட் ஆக்சிஸ் பேங்க், 2 பேர் கூட சேர்ந்து பண்ணுறாங்க. இதை நேற்றே சொல்லிட்டேன். இதனால் என்னன்னா இன்ஸ்டன்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் டைம் குறையும். தென் வந்து வேற என்ன, சில டைம் ஃபெயிலியர் நடக்குது இல்லை, அது ஃபெயிலியர் இருந்தால போகிறது. சரி ஓகே, இது ஆல்ரெடி சொன்னதான் திருப்பி சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் போயிடுவோம். இது ஒரு மேரிடைம் இன்டர்நேஷனல் நியூஸ் போயிடும். மேரிடைம் எக்ஸைஸ் யார் யாருக்குன்னா இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிக்கும் நடுவில் நடந்திருக்கு. யார் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா தன்சானியா, தரிசனம், அந்த பிளேஸில் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து இந்த மேரிடைம்க்கு இந்த நேமுக்கு மீனிங் என்ன சொல்கிறாங்கன்னா யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சான்ஸ்கிரிட்ல வந்து அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா, எக்ஸ்பான்ஷன் வந்து ஆஃப்ரிக்கா இந்தியா கீ மேரிடைம் என்கேஜ்மெண்ட், ஆஃப்ரிக்கா இந்தியா கீ மேரிடைம் என்கேஜ்மெண்ட் 2025 கோஹோஸ்ட் பண்ணுற இந்தியாவும் தன்சானியாவும் சேர்ந்து கோஹோஸ்ட் பண்ணுறாங்க. மேரிடைம் எக்ஸைஸ்லாம் என்ன மக்களே, ஒன்றும் இல்லை, கடல் மேரிடைமாக புரியுது இல்லை, ஷீ கப்பல், அது அந்த இடத்துல நம்மளுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்குது, நம்மளுக்கு யாராவது நம்மளை அட்டாக் பண்ண, நம்மளுக்கு கண்ட்ரி இருந்து யாராவது அட்டாக் பண்ணி வராங்க, இல்லை வந்து நில வழியாகவும் நம்ம யாராவது அட்டாக் பண்ணி வராங்கன்னா அதெல்லாம் எப்படி நம்ம தடுக்கணும், அந்த சேலஞ்சஸ் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க ட்ரில்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட நாலேஜ் அவங்ககிட்ட போவோம், அவங்ககிட்ட நாலேஜ் இவங்களோட டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி நாலேஜ் ஷேரிங் நடக்கும். ஓகேங்களா, இதனால வந்து நம்ம பர்சனல்ஸ்க்கும் நிறைய ஐடியா கிடைக்கும், அவங்களுக்குமே நிறைய, இதனால நம்மளுக்கு ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். நம்ம என்ன சொல்றது, ஃப்ரெண்ட்லி நேஷன் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. பர்டிகுலராக இது வந்து இந்தியன் ஓஷன் ரீஜனில் இருக்கிற கண்ட்ரிஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் அது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி ஆர்பர் பேஸ், சி பேஸ். ஆர்பர் பேஸ்னா ஒரு சி கடல்லையும் வந்து பண்ணுவாங்க. திடீர்னு கடலுக்கு அப்புறம் போயிட்டு இருக்கு, அந்த இடத்துல ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் நடக்குதுன்னா அது எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது, அதெல்லாம் இவங்களுக்குள்ள டெக்னாலஜி டெவலப் பண்ணிப்பாங்க. சிம்பிள் மாதிரி புரிய எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் சொல்லிட்டு இருக்கேன். பார்ட்டிசிபேஷன் வந்து 11 கேட்பாங்க. 11 மக்கள் பண்ணுமான்னு கேட்டால் என்ன கேட்டால் வேணாம். ஆனால் வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணுங்க. மேபி அந்த கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக கேட்கணும்னா கேட்கலாம், இதில் எது இல்லை அப்படின்னு கேட்கலாம். என்ன கேட்டால் அந்த 11 கண்ட்ரிஸ் அதை மட்டும் படிச்சுட்டு போயிடுங்க. இருந்தால் ஒரு டைம் ரீட் பண்ணுங்க. இந்தியா, தன்சானியா, காமரோஸ், ஜிபூட்டி, எட்ரியா, கென்யா, மடகாஸ்கர், மொரீஷியஸ், மொசாம்பிக், சீஷெல்ஸ், சவுத் ஆப்பிரிக்கா. ஒரு டைம் ரீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, 2-3 டைம்ஸ் ரீட் பண்ணுறப்போ மேபி ஞாபகம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் மிஷினில் நிறைய வரும். கம்மியாக வரும்னா 3-4 வரும்னா கண்டிப்பாக நீங்கள் படிச்சு தான் ஆகும். 10+ போகுதுன்னா நீங்களே லாஜிக்காக யோசிக்கலாம். அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கணும்னா அப்படி போகலாம். நீங்கள் ஓகே நான் நிறைய ரிமெம்பர் பண்ணிப்பேன் அப்படின்னா ஓகே படிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தியன் நேவி சைடில் யாருன்னா ஐஎன்எஸ் சென்னை, அப்புறம் ஐஎன்எஸ் கேசாரி, அப்புறம் இந்தியன் ஓஷன். இது எந்த மிஷின் கீழே வருதுன்னா இந்தியன் ஓஷன் சாகர் மிஷன் சொல்லுவாங்கல்ல, செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இந்த ரீஜன். நம்மளோட இந்தியன் ஓஷன் சுற்றி இருக்கிற கண்ட்ரிஸ் அவங்களுக்கான அவங்கன்னா லைக் வந்து ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் இல்லை, அவங்களுக்கான க்ரோத் அண்ட் செக்யூரிட்டி, நம்மளுக்குள்ள க்ரோத் அண்ட் செக்யூரிட்டி, நம்மளுக்குள்ள மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும், நம்மளுக்குள்ள மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சாகர் மிஷன். ரீசெண்டாக இன்னொரு மிஷனும் வந்து கீழே போட்டிருக்காங்க, மகா சாகர்.
மியூச்சுவல் அண்ட் ஹோலிஸ்டிக் கன்வெர்ட். ஹோலிஸ்டிக்னா மொத்தமாக இதுவும் சேம் ரெண்டும் அதுலேயும் சாகர் தான் இருக்குது, இதுலேயும் சாகர் தான் இருக்குது. இது ரீசெண்டாக மார்ச் 2025 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதுவும் சேம் அதே தான். நம்ம இந்தியன் ஓஷன் ரீஜனில் இருக்கிற கண்ட்ரிஸ் அவங்களோட செக்யூரிட்டி அவங்களோட க்ரோத்துக்காக மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி நம்மளோட க்ரோத்துக்கு நம்மளே ஒர்க் பண்ணுவோம் அப்படின்றது தான் விஷயம். செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இந்த ரீஜன். சாகர் அண்ட் மகாசாகர். மகாசாகர் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி இதில் என்னென்ன பண்ணாங்க, டாக்டிக்கல் த்ரெட், ஜாயின்ட் ட்ரைனிங், இனோவேஷன், இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச், சஸ்டைனபிள் மேரிடைம் இதெல்லாம் பேசியிருக்கோம். ஓகேங்களா, ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது ஒன்றும் இல்லை மக்களே, ஆட்டோமேட்டட் பேட் மானிட்டரிங் டிடெக்ஷன் சிஸ்டம். பேட்னா வந்து ஒவ்வொரு தெரியும்ல. இப்போ இதை யார் பண்ணி, இது எதுக்குன்னா இப்போ ஒரு 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 பர்டிகுலர் பிளேஸ்ல எவ்வளோ ஒவ்வால் இருக்கு, அதோட நடமாட்டம் எப்படி இருக்கு, அதோட ஹெல்த் எப்படி இருக்கு, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் டிடெக்ஷன் வச்சு சிஸ்டம் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இதை யார் பண்ணியிருக்காங்கன்னா கதம்பரி தேஷ்பாண்டே. இவங்க வந்து ஒரு பிஹெச்டி ஸ்காலர். அவங்க வந்து வெஸ்டர்ன் கார்டுக்கு போய் இந்த ரிசர்ச் பண்ணுறப்போ இந்த டிவைஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க. இவங்களும் கூட போயிருக்காங்க. வேதாந்த் பார்ஜி 2 இன்ஜினியர், அவங்க வந்து பிஹெச்டி ஸ்காலர். ஓகேங்களா, கைட் பண்ணது வந்து ஜெகதீஷ் கிருஷ்ணசாமி. அவர் தான் அவங்களோட ப்ரொஃபஸராக இருக்காங்க. மேபி அவங்க தான் கைட் பண்ணியிருப்பாங்க. இதை டெவலப் பண்ணது யாரு, அந்த டிவைஸை டெவலப் பண்ணது யாருன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ், பெங்களூர்ல இருக்கவங்க. இவங்க தான். இது என்னன்னா இது ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பர்டிகுலர் சரௌண்டிங்ல ஏன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதெல்லாம் போடல மக்கள். அந்த பர்டிகுலர் சரௌண்டிங்ல எவ்வளோ பேட்ஸ் வந்து இருக்கு, அது போறப்போ சவுண்டு ரேடியேஷன் இருக்கும்ல. இப்போ நம்ம போறப்போ ரேடியேஷன் இருக்கும், ஆனா அது பேட்டா என்னன்னு அந்த ரேடியேஷன் வச்சு கண்டுபிடிச்சு அதோட கவுண்ட் அதெல்லாம் சொல்றதுக்காக சொல்லிடுங்க. லாங் டர்ம் அர்பன் எக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட் எய்ம் டு என்ஹான்ஸ் ரியல் டைம் மானிட்டரிங் ஆஃப் பேட்ஸ் அர்பன் எக்கோசிஸ்டம். பேட் அதோட மானிட்டரிங்காக மக்களே, சிம்பிள், அவ்வளோதான். இதில் யார் டெவலப் பண்ணா அது கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ். யார் கிரியேட் பண்ணது, இவங்க 2 பேர், கதம்பரி தேஷ்பாண்டே, வேதாந்த் பார்ஜி. கைடன்ஸ் வந்து ஜெகதீஷ் கிருஷ்ணன். கைடன்ஸ் மேபி கேட்கலாம் ஃபங்க்ஷனாலிட்டி சொல்லியிருக்காங்க பாருங்க. அதில் வந்து என்ன இருக்கும், அல்ட்ராசானிக் மைக்ரோஃபோன் இருக்கும், ஆடியோ மோட் டிவைஸ் இருக்கும், அது வழியாக வந்து சென்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. சென்ஸ் பண்ணி இது இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, அவ்வளோதான் மக்களே, சிம்பிள். இது புரிஞ்சது இல்லை. இது மக்கள் ஏதாவது நியூஸ் புரியலன்னா போடுங்க. நேற்று நிறைய சில கமெண்ட்ஸ் நம்ம ரிப்ளை பண்ண முடியல. கம்மிங்ல லைவ் வரப்போ லைவ்லேயே எல்லாத்துக்கும் ரிப்ளை சொல்லிடுவோம் மக்களே. ஓகே, நெக்ஸ்ட் போயிடுவோம். ஓகே, அடுத்து பயோமாஸ் மிஷன் பை யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒன்றும் இல்லை மக்களே, எப்படி சொல்லலாம், காடுகள் நிறைய அழிக்கப்படுது, நிறைய தெரியும்ல. இதனால நம்மளுக்கு என்னன்னா, நம்ம என்விரான்மெண்ட் தான் பாதிப்போம். காடு எரிக்கிறாங்க, மரத்தை வெட்டுறாங்கன்னா, அந்த மரம் இருந்துச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு அது உறிஞ்சிக்குமா? ஸோ அது நம்மளுக்கு நல்லது. கார்பன் டை ஆக்சைடு அதை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் வெளில கொடுக்கும். ஆனால் மரத்தை வெட்டுறாங்க, தென் ஃபாரஸ்ட் ஃபயர் நடக்குது. இதனால கார்பன் டை ஆக்சைடு இது எரியுதுனால அதுவும் நம்மளுக்கு என்விரான்மெண்ட்டுக்கு கேடுதான். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குல்ல. ஸோ வேர்ல்டுல எங்கெங்கே காடுகள் அழிக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ வந்து என்விரான்மெண்ட் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்காக பர்டிகுலராக ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதை யார் பண்ணுறா, யூரோப்பியன் ஸ்பேஸ் சேட்டலைட் லான்ச் பண்ணுறது ஒரு ராக்கெட் வீடியோ சென்ட் பண்ணுவாங்க. என்ன ராக்கெட் வைக்கா, சி ராக்கெட்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை, ஜஸ்ட் நோட் பண்ணிங்க. எங்கேருந்து ராக்கெட் நோக்கி எங்கே சென்ட் பண்ண, ஃப்ரெண்ட்ஸ் கையானா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அங்கேருந்து அமைச்சிருக்காங்க. சன் சிங்க்ரோனஸ் ஆர்பிட்னா சன் சுற்றிட்டு இருக்கு, அதை சேம் அந்த ஆர்பிட்லேயே சுற்றும். லைக் அது என்ன ஆல்டிடியூட்ல இருக்கோ அந்த ஆல்டிடியூட்லேயே சுற்றும். நம்மளோட புறப்பரப்புல, நம்மளோட மேற்பரப்புல இருந்து 666 கிலோமீட்டர் ஹைட்ல தான் இந்த சேட்டலைட் இருக்கும். அவ்வளோ ஹைட்டு தான். ஓகேங்களா, நம்ம இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் கேள்வி போடுறீங்களா, அதுவும் இந்த ஹைட்டில் தான் இருக்கும் மக்களே. ஒரு 700 to 1000 கிலோமீட்டர் அந்த இதோட தான் சுற்றிட்டு இருக்கும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூட. ஓகேங்களா, அடுத்து இது என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் எவர் பயோமாஸ் ஃபாரஸ்ட் பயோமாஸ் பற்றி இது பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் எவர் வருதால முக்கிய மக்களே. ஃபர்ஸ்ட் எவர்ன்றது சூப்பர் ரிலேட்டிவ் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி சூப்பர் ஃபர்ஸ்ட் இன் இந்தியா, ஃபர்ஸ்ட் இன் த வேர்ல்டு, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முக்கியம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு மெயின்ஸில் கேட்பான். ஓகேங்களா, இந்த மாதிரி நியூஸ் நிறைய நியூஸ் படிக்கிறப்போ உங்களுக்கே தெரியும் இதில் நம்ம எந்த மாதிரி படிக்கணும், எதை அவங்க கேட்பா அப்படின்னு. இப்போ இது மாதிரி படிக்கிறதால நம்ம மொத்தமே போட முடியும், 40/40 போட முடியும்னு சொல்லல. ஆனால் நீங்கள் படிக்கிறதால ஒரு கிளாரிட்டி இருக்கும். நீங்கள் கொஸ்டினை பார்க்குறப்போ கரெக்டாக அடிச்சுட்டு வருவீங்க. ஒரு 22, 21 போட்டாலும் மொத்தமே கரெக்ட் ஆகும். மேபி கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் 26, 25 போடணும், எல்லாமே கரெக்ட் ஆகும். டவுட்ல எதுவும் இருக்காது உங்களுக்கு. அந்த மாதிரி சொல்கிறேன் கிளியராக படிக்கிறப்போ. நான் 40/40 படிக்கணும், அதுக்கு வந்து உங்கள் டைம், நீங்கள் பண்ணுற எஃபோர்ட்டு, இந்த சோர்ஸ் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறீங்க. ரிவிஷன் தான் நிறைய ரிவிஷன் பண்ணணும், குவிஸ் நிறைய எடுக்கணும், அவ்வளோதான். மோஸ்ட்லி எல்லா சோர்ஸுமே எல்லா நியூஸையும் கவர் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த சோர்ஸில் இல்லாத நியூஸை அவங்க கம்பேர் பண்ணி எடுத்து போட்டுருவாங்க அடுத்தடுத்த டேஸில். ஆனால் நம்ம எதில் படித்தாலுமே எவ்வளோ ரிவைஸ் பண்ணுறோம்,
எவ்வளோ வந்து நிறைய குவிஸ் எடுக்கிறோம், எவ்வளோ கிளியராக படிச்சிருக்கோம். ஜஸ்ட் லைக் தட் அப்படியே மக்கள் பண்ணிட்டு போகக்கூடாதுல்ல. இப்போ அருணாச்சல் பிரதேஷ் அந்த இது படிச்சோம்ல, இப்போ நீங்கள் அதை எப்படி படிக்கணும்னா, இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல ஒரு எந்த டெவலப்மெண்ட் நடக்குது, அப்போ அங்கே ஒன்று நடக்குதுன்னா இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் முக்கியம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி படிக்கணும். இப்போ நார்மலாக ஒரு இடத்துல ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் வரதுக்கும் அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி மக்கள். அப்புறம் சரி ஓகே, அதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன் பார்ப்போம். ஓகே, அடுத்து கார்பன் டை காடுகளால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க. இப்போ CO2 அப்சார்ப் பண்ணுறதுக்கும் வந்து ஃபாரஸ்ட் இருந்தால் ஒரு வருஷத்துக்கு 16 மில்லியன் மெட்ரிக் கார்பன் டை ஆக்சைடு அது வந்து எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ காடுகள் அடிக்கிறதால அது பிரச்சனை தானே. ஸோ டிஃபாரஸ்டேஷன் லாஸ்ட் 2023 வந்து 3.7 மில்லியன் ஹெக்டேர் வந்து டிராஃபிக் வெப்பமண்டல காடுகள்னு சொல்லுவாங்க, டிராஃபிக்கல் ஃபாரஸ்ட், அதெல்லாம் அழிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால வந்து குளோபலாக கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அதிகமாக இருக்குது, 6% வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே, அவ்வளோதான் மக்களே. அது யார், யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, எந்த ராக்கெட், பெகாசஸ் ராக்கெட்டு, அவ்வளோதான். வேற என்ன கேட்கலாம்? இந்த அளவுக்கு கேட்பானான்னு தெரியல. ஒன்ஸ் அப்படியே ரீட் பண்ணிங்க. 2023 வந்து யூரோப்பியன் 3.7 மில்லியன் ஹெக்டேர்ஸ் ஆஃப் டிராஃபிக்கல் ஃபாரஸ்ட் வந்து அழிஞ்சிருக்கு. இதனால வந்து நம்மளோட குளோபல் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து 6% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகுதுன்னா அது நம்ம என்வரான்மெண்ட் குளோபல் வார்மிங்க்கு தான் கடைசியாக கொண்டு போய் முடியும். ஸோ நமக்கு டேஞ்சர் தானே அது. ஸோ அதனால சொல்கிறேன். ஓகே, அடுத்து MK2 லேசர் டைரக்டட் எனர்ஜி வெப்பன். இது ஒன்றும் மக்களே, ட்ரோனை டிடெக்ட் பண்ணி அப்படியே காலி போயிடும், அடித்து தூக்கிடும். அதுதான் இது. என்னன்னா ட்ரோன் நிறைய இருக்குது. அன்மேன் ட்ரோன் இருக்குது, அப்புறம் சில திங்ஸ் அன்மேன் ட்ரோன்னா அன்மேன் தான். ஓகே, அதில் வந்து சில பர்பஸை பொறுத்து மாறும். இப்போது நிறைய அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு இப்போ ட்ரோன் யூஸ் பண்ணுறாங்க, அந்த உரங்கள்லாம் போடுறதுக்கு ட்ரோன் யூஸ் பண்ணுறாங்க. சிலர் டெரரிஸ்ட் வந்து ட்ரோன் யூஸ் பண்ணுறது, அது வேறு. அந்த மாதிரி வந்து சில ட்ரோன் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த மாதிரி எந்த ட்ரோனாக இருந்தாலும் அதை டிடெக்ட் பண்ணி அப்படியே அடித்து காலி பண்ணுறது தான் இந்த MK2 லேசர் டைரக்டட் எனர்ஜி வெப்பன் சிஸ்டம். ஓகே, இதை வந்து டெவலப் பண்ணது 4வது நேஷன் நம்பும். இதுக்கு முன்னாடி 3 யார் பண்ணியிருக்காங்கன்னா US, சைனா, ரஷ்யா. ஓகேங்களா, சில இடத்துல சைனா ஃபர்ஸ்ட் வரும். அதனால ஒரு நியூஸை படிக்கிறப்போ இந்த நியூஸில் யூஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. இல்லை நோட்டில் எழுதிங்க. ரிப்போர்ட் எழுதுனா ஒரு 3 லைன் வருமா, அவ்வளோதான். நோட்டில் எழுதிங்க. இல்லைனா ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி நீங்கள் டிஜிட்டல் நோட்ஸில் எடுத்தீங்கன்னா ஓகே. இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் எடுக்கிறப்போ அதை அடிக்கடி பார்த்தீங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகாது. இதே வேற ஒரு ப்ரொடக்ஷனில் சைனா ஃபர்ஸ்ட் இருந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வராமல் இருக்கும். ஒன்லி 4 நேஷனாக பண்ணியிருக்காங்க. 4th நேஷன், ஃபர்ஸ்ட் 3 யார்? US, சைனா, ரஷ்யா. ஓகேங்களா, அடுத்து DRDO டெவலப் பண்ணது யாருன்னா DRDO சென்டர் ஆஃப் ஹை ஃப்ரீக்வன்சி சிஸ்டம்ஸ் சயின்ஸ் ஹைதராபாத்தில் இருக்காங்க. அவங்க தான் பண்ணியிருக்காங்க. எதெல்லாம் இதுக்கு நான் நியூட்ரலைஸ் பண்ண சொல்லி ஹெலிகாப்டர், ஸ்வான் ட்ரோன்ஸ், ரேடார்ஸ் எல்லாத்தையுமே இது நியூட்ரலைஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஐ மீன் ஃபயர் பண்ணி காலி பண்ணிடும். ஓகேங்களா, இதில் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா லேசர் பீம் வெப்பன் இருக்கும். அந்த ஒரு மிஷினோட கீழே இருக்கும்ல, அதுதான் டிடெக்ட் பண்ணி இங்கேருந்து ஏரியல் த்ரெட் அடிச்சு காலி பண்ணும். அது வந்து லேசர் பேஸ் பண்ணி தான் அந்த வெப்பன் ஒர்க் ஆகும். 30 கிலோவாட் லேசர் பேஸ்டு வெப்பன் சிஸ்டம் அது. ஓகேங்களா, அடுத்து ஒன்று நமக்கு நான் சொன்னதே தான். அது எதுக்கு அந்த ட்ரோன்ஸ்லாம் இது பண்ணுறது டைரக்டட் எனர்ஜி வெப்பன் சொல்கிறாங்க. ஓகே, மேலே சொன்னதே தான். ஓகே, அடுத்து போயிடுவோம். ஸ்போர்ட்ஸ் 15th ஹாக்கி இந்தியா சீனியர் மென் நேஷனல் சாம்பியன்ஷிப். ஹாக்கி இந்தியாவோட சீனியர் மென் நேஷனல் சாம்பியன் யார் வின் பண்ணியிருக்கா? பஞ்சாப். ஸ்போர்ட்ஸ்னால் யார் வின் பண்ணியிருக்கா, எங்கே நடந்தது, ரன்னர் கூட மோஸ்ட்லி கேட்க மாட்டான். வின்னர் எங்கே நடந்தது, எத்தனாவது எடிஷன், அந்த பர்டிகுலர் வின் பண்ணவங்க இதுக்கு முன்னாடி எத்தனை டைம் வின் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி பார்க்கணும். பஞ்சாப் வின் பண்ணியிருக்கா. இதோட 5th டைட்டில், 15வது எடிஷனில் 5th டைட்டில். இதுக்கு முன்னாடி எப்போ வின் பண்ணி 12, 18, 21, 23. ஓகேங்களா, மத்திய பிரதேஷ் வந்து ரன்னர், அப்போ அவங்க தான் ரன்னர். உத்தரப்பிரதேஷ் வந்து பிரான்ஸ் மெடல், ஐ மீன் ரன்னர் அவங்க சில்வர் மெடல், அப்புறம் உத்தரப்பிரதேஷ் பிரான்ஸ் மெடல். மணிப்பூரை காலி பண்ணி இவங்க மணிப்பூரை தோக்கடிச்சு உத்தரப்பிரதேஷ் வந்து பிரான்ஸ் மெடல் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இதில் முக்கியமாக வந்து யார் பஞ்சாப் ஃபஸ்ட்டு, செகண்ட் பிளேஸ் யார்? செகண்ட் பிளேஸ் வந்து மத்திய பிரதேஷ். செகண்ட் பிளேஸ் கூட தெரியல. பஞ்சாப் ஃபஸ்ட்டு 5th டைட்டில் வாங்குறாங்க. 12, 18, 21, 23 வின் பண்ணியிருக்காங்க. 15th எடிஷன். ஓகேங்களா, அவ்வளோதான். எங்கே நடந்தது சொல்ல மறந்துட்டேன். மேஜர் தயான்சந்த் ஹாக்கி ஸ்டேடியம், மத்திய பிரதேஷ். ஓகேங்களா, ஜான்சன் மத்திய பிரதேஷ். ஓகே, அடுத்து அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு நமக்கு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். நிறைய வேர்ல்டு பேங்க் இருக்குது, ADB இருக்குது, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இருக்குது, அப்புறம் நியூ டெவலப்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி இன்டர்நேஷனல் நிறைய பேங்க் இருக்குல்ல. அதில் ஒன்றாவது ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கு வந்து ஃபண்டிங் பண்ணி அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்காக இருக்கவங்க, அந்த நேம்லேயே இருக்குது. அது கூட வைஸ் சேர்பர்சன் நம்ம நாட்டை சேர்ந்த அஜய் பூஷன் பாண்டேவை போட்டிருக்காங்க. அவர் ஃபார்மர் ஃபினான்ஸ் செக்ரட்டரி. ஓகேங்களா, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இருந்து இந்த இயர்க்கு படிச்சா போதும். யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்கா, அவர் இதுக்கு முன்னாடி என்ன டெசிக்னேஷன்ல இருந்தார். ஓகேங்களா,
இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட்க்கு இந்தியா தான் லார்ஜஸ்ட் பார்வர். 48 ப்ராஜெக்ட்காக 10.45 பில்லியன் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, இந்தியா எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்க் பெய்ஜிங் சைனாவில் இருக்குது. 2016 ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா, ஓவர் 100 மெம்பர்ஸ் இருக்காங்க. பிரசிடென்ட் வந்து ஜின் லிக்கு கரண்டாக இருக்கு, அவர் தான் இருக்கார். ஓகேங்களா, இது புரியல மக்களே. இப்போ அப்பாயின்மெண்ட்டில் ஒன்றும் புரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க என்ன படிக்கலான்றதான் டவுட்டாக இருக்கும். யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி என்ன டெசிகேஷன் இருந்தார், அப்புறம் அந்த அப்பாயின்ட் பண்ண ஆர்கனைசேஷனோட ஸ்டாட்டிக், அவ்வளோதான். ஓகேங்களா, அடுத்து ஸ்டேட் நியூஸ். தெலுங்கானா பிரிட்ஜ் அண்ட் டெவலப்மெண்ட்டான மீராலம் டேங்க். இது ஒன்றும் நமக்கு கிடையாது. தெலுங்கானா ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க இடத்துல ஒரு பிரிட்ஜ் ஒன்று கட்ட போகிறாங்க. அந்த மீராலம் டேங்க்கு நடுவில் எவ்வளோ கிலோமீட்டர் பிரிட்ஜுன்றப்போ அது ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, 2.5 கிலோமீட்டர் பிரிட்ஜ் அது. ஓகேங்களா, எந்த லொக்கேஷனில் வருதுன்னா முசி ரிவரோட சதன் பார்ட்டில் வருது அந்த பிரிட்ஜு. இந்த அது ஏரியா வந்து எவ்வளோ கவர் ஆகுனா 260 ஏக்கர். அந்த 260 ஏக்கர்லாம் கேட்க மாட்டான். எந்த ரிவருக்கு நடுவில் வருது, முசி ரிவர். ஓகேங்களா, அதோட லென்த் எவ்வளோ, 2.5 கிலோமீட்டர். யார் தெலுங்கானாவோட ஸ்டாட்டிக் ரேவந்த் ரெட்டி. சாரி மக்களே, இது தப்பு. ரேவந்த் ரெட்டி மாறியாச்சு. ஜிஷ்ணு சர்மா ஹைதராபாத். ஓகேங்களா, அந்த முசி ரிவரோட கெப்பாசிட்டி சொல்லியிருக்கான். கேட்க மாட்டான் மக்களே, எதுக்கு ரீட் பண்ணி 21 மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ். எதுக்கும் படிக்கிறது பெட்ரு, மேபி கேட்டாலும் கேட்கலாம். ஓகேங்களா, அடுத்து சரிங்களா, ஸ்டோரேஜ் மக்களே இது கேட்பாங்களா? சரி, ஓகே வச்சுருப்பாங்க. இது ஒன்றும் இல்லை மக்களே. இப்போ நீ ரீசெண்டாக நியூஸில் பார்த்துருப்பீங்க, நீலகிரிஸில் வந்து ஒரு ப்ரோட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா சில்லாஹல்லா அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே வந்து ஹைட்ரோலிக் ப்ராஜெக்ட் ஒன்று டேம் கனெக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் கவர்மெண்ட் எடுத்துக்க போகிறாங்க. 1000 மெகாவாட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அது கவர்மெண்ட் எடுத்துக்கிறது. அங்கே இருக்கவங்க ப்ரோட்டஸ்ட் பண்ணுறாங்க. இது வருமானு தெரியல. அங்கே ப்ரோட்டஸ்ட் நடந்துட்டு இருக்குன்றத நியூஸில் வந்திருக்காங்க, அங்கே எடுத்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, எங்கே இருக்குன்னா நீலகிரிஸ் இருக்குது. கெப்பாசிட்டி எவ்வளோ கவர்மெண்ட் அப்படி எய்ம் பண்ணுறாங்க. ஐ மீன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எவ்வளோ எய்ம் பண்ணுறாங்கன்னா 1000 மெகாவாட்ஸ். ஓகேங்களா, லொக்கேட்டட் வந்து குண்டா ரீஜன், அது நீலகிரிஸில் இருக்கிற அந்த ரீஜன் நேம். ஓகேங்களா, தமிழ்நாடு ஸ்டாட்டிக் என்கே ஸ்டாலின் ஆர்.என். ரவி கேபிட்டல் சென்னை. ஓகே, இம்பார்ட்டன்ட் டேஸ். வேர்ல்டு வாய்ஸ் டே. வாய்ஸ் நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அந்த மாதிரி மக்களே, அதுக்கான டே April 16, 2025. ஒரு டே வரப்போ எந்த டே, தீம் என்ன கொடுத்துருக்காங்க. தீம் எம்பவர் யுவர் வாய்ஸ், அதான் தீம். ஓகேங்க, யார் ஆர்கனைஸ் பண்ணுறா? ஒட்ராலஜி ஹெட் அண்ட் நெக் சர்ஜரி. அமெரிக்கன் அகாடமி ஒட்ராலஜி ஹெட் அண்ட் நெக் சர்ஜரி அவங்க தான் பண்ணுறாங்க, இதை அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த அளவுக்கு பார்த்தா போதும் மக்களே. ஏதாவது ஓகே, கொஸ்டின் ஆன்சர் போவோமா? எவ்வளோ நேரம் இருக்குது? 42 minutes. ஓகே, கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம். மார்கன் ஸ்டான்லி lowered its GDP forecast for India by 40 basis points to எவ்வளோ குறைச்சாங்க? 6.5 சொல்லணும். ஆன்சர் தெரியாமல் அப்போ கரெக்டாக சொல்லணும்னு பார்ப்போம். 6.5 ஃபினான்ஷியல் இயர் 26. இது சேஞ்ச் ஆகும் மக்கள். இந்த கொஸ்டின் முக்கியம் இல்லை, விட்டுருங்க. ஓகே, இதில் நம்ம அந்த நியூஸில் ஏதாவது எக்ஸ்பிளைன் சொன்னால் அதே இங்கே இருக்கும். ஓகேங்களா, எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்காதீங்க, நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம்ல. அடுத்து எட்டலின் ஹைட்ராலிக் ப்ராஜெக்ட் ப்ரப்போஸ்ட் பை ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் இன்வென்ஷன். இது வந்து ஓகே, ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் சரி, நான் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக யோசிக்காம மட்டும் செக் பண்ணிங்க. இதுக்கு ஆன்சர் வந்து அருணாச்சல பிரதேஷ். கரெக்ட். ஓகேங்களா, அடுத்து இது வந்து மேரிடைம் எக்ஸைஸ் பார்த்தோம்ல. யாருக்கு நடுவில்? ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்க்கும் நம்மளுக்கும் நடுவில். ஆனால் ஹோஸ்ட் பண்ணது டன்சானியாவும் நம்மளும் ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கு நடுவில் தான். அப்போது ஆன்சர் வந்து சி. கரெக்டாக. நீங்களே இந்த மாதிரி செக் பண்ணி ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, அடுத்து எக்ஸ்பிரஷன் ஆல்ரெடி இருந்ததான் சொல்லல. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹூ ரிலீஸ்டு ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி. இது பார்த்தோம்ல, நித்தி ஆயோகோட சேர்மன். நித்தி ஆயோக் தான் ஆன்சர். சுமன் பெரி தான் லான்ச் பண்ணாரு. ஓகேவா, கரெக்ட். ஓகே, அடுத்து ஈச் இயர் வேர்ல்டு வாய்ஸ் டே April 16 celebrated. வாட் இஸ் த தீம்? எம்பவர் யுவர் வாய்ஸ். கரெக்டா? டி. கரெக்ட். ஓகே, அடுத்து மீராலம் டேங்க் ஃப்ரெஷ் வாட்டர் எங்கே? தெலுங்கானா மக்களே. தெலுங்கானா ரேவந்த் ரெட்டின்னு சொன்னல. 2.5 கிலோமீட்டரா? கரெக்ட். 2.5 கிலோமீட்டர் ரேவந்த் ரெட்டி, தெலுங்கானா. ஹைதராபாத் தெலுங்கானா. ஓகேங்களா, மேபி நீங்கள் ஹைதராபாத் பார்க்குறது கரெக்டாக போட்டுருவீங்க. ஓகேங்களா, அடுத்து ஃபார்மர் ஃபினான்ஸ் செக்ரட்டரி. அந்த ஏஐபிக்கு வைஸ் சேர்பர்சனாக போட்டாங்க, அவரை தான் கேட்குறாங்க. யார் என்ன கேட்குறாங்க கொஸ்டின்? அது ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் ஏஷியன். அது வந்து சைனா, பெய்ஜிங் சைனா. பெய்ஜிங் சைனா. ஓகே, பெய்ஜிங் சைனா. டோக்கியோ கிடையாது, பெய்ஜிங். டோக்கியோ ஜப்பான்ல. ஓகே, அடுத்து விச் டீம் வாஸ் வான் 15th ஹாக்கி? பஞ்சாப் மக்களே. பஞ்சாப் மத்திய பிரதேச தோக்கடிச்சாங்கல்ல, பஞ்சாப் 5th டைமாக வின் பண்ணுறாங்க.
அப்படியே இதை இப்போ அப்படியே ரீகால் பண்ணுங்க. படித்த உடனே குவிஸ் போட்டுட்டு காலையிலேருந்து மறுபடியும் ஒரு டைம் ரீட் பண்ணுங்க, அவ்வளோதான் மக்களே. அதுக்கு வீக்லி ஒன்ஸ் பாருங்க. இது அப்படியே ரெகுலராக பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. ஓகே, அடுத்து மென்ஷன் த ஸ்டேட் வேர் டிஃபென்ஸ் கண்டக்டட் ஃபீல்ட் ட்ரையல் வெர்ஷன் ஆஃப் எனக்கு மாதிரி படிங்க சாரி புக்ல. மென்ஷன் த ஸ்டேட் வேர் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கண்டக்டட் ஃபீல்ட் ட்ரையல் த லேண்ட் வெர்ஷன் ஆஃப் வெஹிக்கல் மவுண்டட். எங்கே பண்ணாங்க டெஸ்ட் பண்ணது? வெஹிக்கல் புக்கு வெஸ்ட் பெங்காலா? கரெக்டாக தெரியல, சாரி ஆந்திர பிரதேஷில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தப்பாக சொல்லிட்டேன் மக்களே, நீங்கள் கரெக்டாக போகிறீங்கன்னு பார்த்துங்க. ஓகே, அடுத்து த பயோமாஸ் மிஷன் ரீசென்ட்லி கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ். விச் ஆஃப் த இனிஷியேட்டிவ்? இவங்க யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி டி. ஓகேவா? அடுத்து கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் பயோ. இதை நம்ம பார்த்தோம்ல, அந்த பேட் அந்த வவால் பற்றி அவங்க இட் இஸ் எ ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டட் மானிட்டரிங் சிஸ்டம் டிடெக்ட்ஸ் ஆனது. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. இட் வாஸ் டெவலப்டு இந்தியன்ஸ். செகண்ட் ஒன் தப்பு. இஸ்ரோ கிடையாது, வேற இன்ஸ்டியூட் வரும். இஸ்ரோ கிடையாது. ஸோ ஒன் மட்டும்தான் கரெக்டு. கரெக்டாக அவங்களுக்கு கீழே சொல்லியிருப்பாங்க பாருங்க, இவங்க தான் டெவலப் பண்ணது. ஹியூமன் செட்டில்மெண்ட், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹியூமன் செட்டில்மெண்ட் தான் பண்ணாங்க. ஓகே, ஏப்ரல் 2025 சீட்டா. ஓகே, ஸ்டீரிங் கமிட்டி கான்ஸ்டியூட்டட் அண்டர் நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்ரூவ் த ரீலோகேஷன் ஆஃப் ஃபியூ சீட்டாஸ் ஃப்ரம் குனோ நேஷனல் பார்க். எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. காந்தி சாகர். கரெக்டாக? கரெக்டு. ஓகே, உங்களுக்கு ஹம்பி ஆன்சர் பார்த்துருங்க. ஓகே, எங்கே நம்ம பார்த்தோம்ல, இது கர்நாடகா ஹம்பி, அது எந்த ரிவருக்கு நடுவில்? துங்கபத்ரா இருக்கு. நான் ஆன்சர் முன்னாடியே பார்த்துட்டேன். சரி ஓகே. அடுத்து who among the following was the youngest president of Indian National Congress? Who among the following as the youngest president of Indian National Congress and only the minority to really investing? அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு போராடினார்ல, அவரோட நேர் மக்களே. ஆன்சர் சங்கரன் நாயர். கரெக்ட் ஆன்சர் மறந்துச்சு, சங்கரன் நாயர். அவ்வளோதான், முடிஞ்சதா? ஓகே, கொஸ்டின் ஆன்சர் நான் சரியாக அப்ரோச் பண்ணல. லைவ்ல கரெக்டாக கேட்கலாம் அப்படின்னு நான் படித்து ஆன்சர் பண்ண மாதிரி பண்ணிட்டேன். சாரி. ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணுன்னா சொல்லுங்கள். ஆடியோ வீடியோ ஓகே தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? என் பண்ணிடலாமா? தேங்க்யூ மக்களே. அனைவருக்கும் நன்றி.